வெறும் 3500 ரூபாயில் ஆரம்பித்த என்னுடைய ஜேர்னி ஆயிரமாக சேர்ந்து 1 லட்சத்துக்கு வந்தது. அந்த காலகட்டத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிடையாது, வெறும் யூடிஐ மட்டும்தான் இருந்தது. ஸோ எனக்கு வேறு வழி இல்லாதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தவிர்த்து ஈக்விட்டி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஆரம்ப நாட்களில் இருந்தது. ஆனால் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நேரடி பங்கு முதலீடு என்பது ஒரு மைண்ட் ஃபீல்டு. எந்த இடத்துல எந்த கன்னி வெடி வெடிக்கும் நமக்கு தெரியாது. அது நடக்கும்போது என்ன நடக்குதுன்னாக்கா, திடீர்னு ஒரு 10,000 5,000 ஆயிடுது. நீங்க 1 லட்சத்தை நோக்கி போகும்போது ஒரு 10,000 5,000 ஆயிடுச்சுனாக்கா அது உளவியல் ரீதியாக நமக்கு என்ன கொடுக்குது? ஐயோ, எப்படியாவது இந்த 5,000 ரிகவர் பண்ணோம் அப்படின்னு நமக்கு ஒரு மைண்ட் செட் ஃபார்ம் ஆயிடுது. அப்போ நம்மளுடைய எல்லா அட்டென்ஷனும் இந்த 5,000 ரிகவர் பண்ணுறது தான் இருக்குது. கரெக்ட் தானே? எப்படி ரிகவர் பண்ண ட்ரை பண்ணுறோம்? மேலும் மேலும் அதே பங்கில் பணத்தை போடுறோம். இதை செய்யும்போது என்ன நடக்குது? அதே நேரத்தில் இதை விட ஒரு பெட்டர் பங்கு இருக்கும், அதில் பணத்தை போடுறதுக்கு பதிலாக எங்கே நம்ம சரியான முடிவை இதுக்கு முன்னாடி எடுக்கலையோ அங்கேயே மேலே மேலே பணத்தை போடுறோம். அப்போ நல்ல முதலீட்டு முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற குறிக்கோள் மாறி அதிலிருந்து நம்ம சறுக்கி கீழே விழுந்து முதலீட்டு தவறின் மீதே மேலும் மேலும் பணத்தை செலுத்துகிறோம். என்னுடைய முதல் 2 ஆண்டுகளில் நான் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம் எது அப்படின்னாக்கா, இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான்.